அது உண்மைதானே? அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாருன்ற தரவு இருக்குது தானே? இல்லை, உண்மைதான். தமிழ் மொழி காட்டும் நாட்டின் மொழின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு சீர்திருத்த சிந்தனையோடு சொல்லுவது, புரட்சிகர சிந்தனை, சீர்திருத்த சிந்தனை. இது வந்து பெரிய உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நவீனமான புரட்சிகர பெண்ணிய சிந்தனையோடு ஒப்பிடத்தக்கது பெரியாருடைய சிந்தனைகள். ஆனால் உடனே பெரியார் கற்பப்பையே தூக்கி போட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உங்க மேல கருக்கலைப்பு புகார்கள் இருக்குது. 2 பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் வா விவாதி அப்படிங்கிறாரு. பெரியாரிஸ்டுக்கு அம்பேத்கரிஸ்டுக்கு வேற வேலையே கிடையாது. இவர் முன்னால விவாதிச்சு நிரூபிக்கிறதா வேலையா? பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ அவர் செய்திருக்கிறது என்ன? யாழ்ப்பாணத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களே வந்து பிரபாகரன் வெளியேற்றுகிறார். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு சுகுணாத் திவாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் ஒரு பெரியார் குறித்த ஒரு பெரிய சர்ச்சைகள் பேசுபொருட்கள் அதிகமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக சீமான் வந்து இதை துவக்கி வச்சதார். அவர் அந்த மாதிரி தொடர்ந்து பேசுவது, அந்த முதல் துவக்க அந்த பேச்சுக்கு வந்து நீங்களும் உட்பட நிறைய பேர் ஆதாரம் கேட்டாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அதுக்கு அது மாதிரி அவர் பேசலன்னெலாம் மறுத்தாங்க. ஆனால் அவருடைய பேச்சு நேரடியாக பெண்ணியத்தை குறித்து பெரியார் பேசியதும் அல்லது தமிழ் மொழியை குறித்தும் பெரியார் பேசியது, இந்த 2 விஷயங்களையும் அவர் எகென்ஸ்டாக கட்டமைக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து இப்போ பெரியார் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது சீமான் தான் முதல்ல தொடங்கி வச்சான்னு சொல்ல முடியாது. அது பெரியாருடைய காலகட்டத்திலிருந்தே பலருமே விமர்சனங்களை முன்வைத்திருக்கார்கள். இப்போ சீமான் வைக்கிறதுக்கு ஏன் எதிர்ப்பு வருதுன்னா, இப்போ ஒரு விமர்சனத்தை இவர் வைக்கிறாருன்னா அதற்கான மறுப்பு அல்லது பெரியார் செய்த தவறுனா தவறு அப்படிங்கிறது வேற. இவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பெரியார் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அந்த ஆதாரம் இல்லைன்னா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது எனக்கு வந்து வேறு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விடாப்பிடிவாதமாக வந்து அதை பற்றியே பேசாமல் அது சம்மந்தமில்லாத பதில்களை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காருங்கிறப்ப தான் அதனுடைய எதிர்வினைங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது. இப்போ இவர் ஏன் வந்து இந்த தமிழ் மொழி பற்றி அல்லது நீங்கள் கேட்டது மாதிரி பெண்ணியம் பற்றினா பொதுவாக என்னென்னா வந்து சென்டிமெண்டலான விஷயங்களை வைத்து பேசுகிறப்ப வந்து பெரியாரை வந்து பொதுமக்களுக்கு எதிராக நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறது. மொழி அப்படிங்கிறது அடிப்படையில் சென்டிமெண்டலான ஒரு விஷயம். இன்னொன்று பெண்ணியம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கற்பு பற்றி ஒழுக்கம் பற்றி பெரியார் பேசிய ரொம்ப தீவிரமான கருத்துக்கள் அப்படிங்கிறது பொது சமூகம் வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அதை சொல்கிறதன் மூலமாக வந்து உடனடியாக வந்து மக்களுக்கு எதிராக அவரை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு தந்திரம் தான் அவருக்கு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பெரியார் வந்து தமிழ் மொழியை காட்டுமராடி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் வந்து அவர் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டுனா உடனே வந்து அதை பற்றியே பெரியாரை பற்றியே படிக்காதாங்க. அது உண்மை தானே? அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாருன்ற தரவு இருக்குது தானே? இல்லை, உண்மைதான். தமிழ் மொழி காட்டுமராடியின் மொழின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏன் அவர் சொன்னார், எந்த வரலாற்று பின்னணியிலேருந்து சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் பொத்தாமதோ அப்படி சொல்லிக்கிறப்போது உடனே தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும். இப்போ உடனே என்ன சொல்கிறாருன்னா உடனே அப்போ அவரையும் தெலுங்கு மொழியை சொல்லலை, அவரையும் மலையாளத்தை சொல்லலை. இப்போ தமிழர்கள் வந்து சூத்திரர்கள் வேசி மக்கள் அப்படி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அதான் சொல்கிறார், அவங்கள தான் வேசி மக்கள்னு அப்படி சொல்கிறாரு. ஏன் வந்து மற்ற மாநில மக்கள் அவர் சொல்லலை? இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறப்ப வந்து கரெக்டாக தானே கேட்குறாங்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா இதில் எந்த விதமான லாஜிக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். பெரியார் தமிழ் மொழியை காட்டுமராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னார்னா, முதல்ல வந்து 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா வந்து ஒரு மொழி அப்படிங்கிறது இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு சாதனமாக மொழிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் மொழியை வந்து ஒரு உயிராக மதித்து போற்றுவது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதை தாண்டி மொழிங்கிறது ஒரு அதிகாரத்திற்கான ஒரு விஷயமாகவும் தொடர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண் அதிகாரத்தை மையமாக கொண்டதாகத்தான் மொழிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிஞன், கவிஞன், சான்றோர் இதெல்லாம் வந்து ஒரு உயர்வு சொற்கள். இதுக்கு பெண்பாலே கிடையாது. அறிஞன் அப்படிங்கிறதுக்கு பெண்பால் வார்த்தையே கிடையாது. இப்போ ஒரு விதவை, விபச்சாரி அப்படிங்கிறதுக்கான ஆண்பால் சொற்கள் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ விபச்சாரி அப்படிங்கிறது நம்ம பாலியல் தொழிலாளர்ங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனாலும் கூட ஒரு பாலியல் தொழிலாளர் அப்படின்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்களை குறிப்பதற்காக ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கி நம்ம நகர்ந்துட்டோம். ஆனால் அந்த செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போகக்கூடிய கஸ்டமராக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கான வார்த்தை என்னன்னு கேட்டால் இல்லை. அப்போ தான் பெரியார் சொல்கிறார் வந்து அப்போ தமிழ் மொழியில் ஒன்று பொதுவான சொற்களை உருவாக்குங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான வந்து பெண்பால் சொற்களை வந்து நீங்கள் உருவாக்குங்க
அப்படிங்கிறார். அப்போ இதுக்குள்ளே ஒரு அதிகாரங்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல. இப்போ நீங்கள் திரைப்படத்தில் துறையில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இயல்பாக சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் ஒருத்தரை பேட்டி எடுக்கிறேன்னா இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ மிஸ்கினே ஒரு பேட்டி எடுக்கிறீங்கன்னா, நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு 200 டிக்கெட் எடுத்துகிட்டு தேட்டருக்கு வர்றவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்போ வர்றவன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். வர்றவன்னு சொல்ல மாட்டாங்க. வந்து நம்ம வந்து பொதுவாக பேசுகிறப்பே வந்து மேல் சென்ட்ரிக்கு ஆண்களை மையப்படுத்தி தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ரசிகன், வாசகன், எழுத்தாளர் வந்து ஆண்பால் விகுதியாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தான் சொல்லுவாங்க, தமிழச்சி என்று சொல்லடாங்கிற சொல்ல மாட்டோம், இந்தியன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்தியன்கிறதுக்கு பெண்பால் சொல்லே இங்கே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் மையத்தை கொண்டு இருக்கிற போது இது வந்து சமத்துவமானதாக இருக்கணும். சாதி ரீதியிலான வார்த்தைகளுமே வந்து மொழியில் பெரும்பாலான மொழிகள் அப்படி தானே இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் கூட அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து சில இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்ற விஷயம் வந்து சித்தப்பாவையும் குறிக்கும், நம்ம சொல்றதுல மாமனும் குறிக்கும். அது வேற. அது நீங்கள் சொல்கிறது உறவு முறை. அதுக்கும் ஆணாதிக்கத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு உறவு முறை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உறவு முறைங்கிறது வேற, இங்கே இருக்கக்கூடிய உறவு முறைங்கிறது வேற. அது இல்லை. இப்போ அங்கேயுமே வந்து ஆணாதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கேயுமே மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் வந்து சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குன்னா அது வந்து மேன், ஆண்களை மட்டுமே குறிக்குதுங்கிறப்ப சேர்பெர்சன் அப்படின்னா அது வந்து பொதுவான ஒன்றாக மாற்றாங்க. அப்போ மொழியில் ஒரு அதிகாரம் இருக்குன்னா இங்கேயே அதுக்கான செயல்பாடுகள் கொண்டு. இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கலைஞர் அறிமுகப்படுத்துறாங்கன்னா உடல் ஊனமுற்றவங்கிறது அவங்களை புண்படுத்துகிறதுங்கிறப்ப மாற்றுத்திறனாளிகள். இப்போ திருநங்கைங்கிற வார்த்தைக்கு முன்னால் அழி அல்லது 9 பொட்டை இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதற்காக தான் அவர் வந்து பெரியார் பேசுகிறார். அப்போ வந்து ஒன்று இதை பேசுகிறார், இன்னொன்று வந்து மொழியை வந்து சீர்திருத்தம் பண்ணணும். இப்போ 247 எழுத்து தமிழ் மொழியில் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இஞ்சு அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நெஞ்சம், மஞ்சம் இதில் தான் வந்து அந்த இஞ்சு வரிசையிலே பார்த்தீங்கன்னா ñை இருக்கும், ñீ இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்துகிறாங்க, சங்க காலகட்டத்தில். இன்றைக்கி நமக்கு அது பயன்பாட்டிலே இல்லை. அப்போ என்னன்னா வந்து இதை வந்து எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரணுங்கிறார். இரண்டையுமே அன்னைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா தமிழ் புனிதமான மொழி. சிவபெருமானே சங்கத்தில், தமிழ் சங்கத்தில் உட்காந்துருக்காரு, முருகன் வந்து உட்காந்துருக்காரு. இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறப்ப தான் அவர் கடுமையான விமர்சனம் இருக்கிறார். தமிழ்ங்கிறது காட்டுமராண்டி நீ மாறவே மாட்டேன்னா நீ காட்டுமராண்டிகளுடைய மொழியாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வரலாற்று ரீதியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது இல்லாமல் அது துண்டா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பேசுகிறப்ப அதை பற்றி எந்த வித வாசிப்பு உண்டு. ஆமாம், கரெக்டாக தானே சொல்கிறாரு. அதே மாதிரி பெண் வந்து இந்த கருப்பையை வந்து அவங்க அகற்றிடணும் அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையாக சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த இப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, ஒரு ஆணுக்கு இச்சை வந்தாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லை. அப்போ உறவு முறை அப்படின்னு ஒரு கட்டுரை, பெரியாருடைய கட்டுரை எடுத்து வச்சுட்டு இதைத்தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அது ரொம்ப அபத்தமான விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த கட்டுரையில் ஒழுக்கம் அல்லது நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவானதாக இல்லை. அதாவது எல்லா காலத்திற்கும், எல்லா சமூகத்திற்கும், எல்லா நாட்டுக்கும் இடையில் ஒரே மாதிரியான ஒழுக்கம் அல்லது ஒரே மாதிரியான நாகரிகங்கிறது இல்லை அப்படின்னு பெரியார் சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறது அவங்கள்ட்ட இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு இந்துவுக்கும் கிறிஸ்துவருக்கும் அது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அவங்க வந்து சித்தி பொண்ணுன்னா தங்கச்சி தான். அவங்க வந்து அக்கா பொண்ணையும் அத்தை பொண்ணையும் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த கல்ச்சர் வந்து நீங்கள் அந்த கல்ச்சர் நீங்கள் அளவிட முடியாது. அந்த கல்ச்சர் தான் உயர்ந்து, இந்த கல்ச்சர் வந்து தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒழுக்கம் அப்படின்னா இப்போ முதலாளி ஒருத்தர் இருக்காருன்னா தொழிலாளி முன்னால் சிகரெட் குடிக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு தொழிலாளி முதலாளி முன்னால் சிகரெட் குடித்தா அது ஏற்றுக்கவே மாட்டாங்க. வந்து இப்போ நீங்களும் நானும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறப்ப நீங்கள் நம்ம ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு போவோம். கோயிலில் இருக்கிற ஒரு பூசாரியோ ஒரு பார்ப்பனரோ வந்து சட்டை இல்லாமல் தான் போகிறாங்க. அங்கே வந்து அதுதான் விதியாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுவான ஒழுக்கம், பொதுவான நாகரிகம், பொதுவான கலாச்சாரம் என்கிற ஒன்று கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் ஏற்றது மாதிரி இது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு அடிப்படையில் என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார், ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டால் நான் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாயோ அப்படி நீ என்னோட நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ நான் உங்கள்கிட்ட திருடக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் முதல்ல வந்து யார்ட்டையும் திருடாமல் இருக்கணும். நான் உங்களை சுரண்டக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ வந்து என்கிட்ட சுரண்டாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் பொதுவான அளவுகோல். அப்போ நீங்கள் கற்பு அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு அப்படிங்கிறப்ப வந்து அது ஏன் நீங்கள் வைக்கிறீங்க? 1-2 பேத்துக்கும் பொதுவாக வைங்க. இப்போ ஆண் எது வேணாலும் பண்ணிக்கலாம், பெண் எது வேணாலும் பண்ணட்டும். ஆண் வந்து 2 மனைவிகளை கட்டிக்கணும்னா பெண் வந்து 3 ஆசை நாயகர்களை வைத்துக்கொள்ளட்டும் அப்படி தான் சொல்கிறப்ப கற்புங்கிறது பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நேரத்தில் வந்து அது வந்து நீ மீறினா அவங்களும் மீறட்டும், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறப்ப இது ஒரு சீர்திருத்த சிந்தனையோட சொல்லுவது, புரட்சிகர சிந்தனை, சீர்திருத்த சிந்தனை. இது வந்து பெரிய உலகத்தில்
மிகப்பெரிய நவீனமான புரட்சிகர பெண்ணிய சிந்தனைகளோடு ஒப்பிடத்தக்கது பெரியாருடைய சிந்தனைகள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேத்துக்குள்ள தான் உறவு இருக்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ வேண்டுமானாலும் அதை வந்து அவங்க பின்பற்றி கொள்ளட்டும், அந்த சங்கிலி எவ்வளோ வேண்டுமானாலும் பிணைத்து கொள்ளட்டும். ஆனால் ஆண் அதை மீறிக்குவானா, பெண்ணு மட்டும் அதிலே இருக்கணும். இப்போ ஆண் மீறினா பெண்ணு மீறட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறார். அப்போ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைங்கிறது என்னென்னா, திருமணம்ங்கிறது ஒரு பெண்ணைத்தான் அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு பெண்ணை வந்து அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வந்து குழந்தை பிள்ளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெண் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிறாள் அப்படிங்கிறதுனாலே வந்து அவள் வந்து வேறு பல விஷயங்களை பண்ண முடியாத மாதிரியான விஷயங்கள் வருது. இப்போ நீங்கள் டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று யோசிச்சிங்கன்னா முதல்ல குழந்தைங்கிறது தான் வருது. அந்த குழந்தை வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் சுமையாக இருக்கிறது. இன்னொன்று இது வந்து 1930களில் பெரியார் பேசுகிறப்போ பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கிறது பதவதான பிள்ளை பெற்றுக்கூடிய ஒரு இதாக இருக்குது. பெண்களுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ எல்லாவற்றுக்குமே தடையாக இருக்கிறது. அப்போ தான் பெரியார் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இன்னும் அதாவது மக்கள் தொகை இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம்லாம் அரசாங்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெரியார் வந்து கருத்தடை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். பாரதிதாசன் சொல்கிறார், காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவுன்று கண்டிருவோம் இதில் என்ன குற்றம் அப்படிங்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமில்லை, பெண்கள் சுயேட்சையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே குறைவாக குழந்தை குற்றங்கள், பெண்கள் போல் பிள்ளை பெறக்கூடிய இயந்திரம் அல்ல. அப்போ வந்து ஒரு பெண் வந்து எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், குழந்தை பெற்றுக்கணுமா வேணாம்ங்கிறத ஒரு பெண்ணு தீர்மானிக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு 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 பீரியடில் உச்சமாக போயிட்டு வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய விடுதலைக்கு பிள்ளை பேருங்கிறது தடையாக இருக்கணும். அவங்க பிள்ளை பெறுவதே கூட நிறுத்திக்கட்டும், கற்பப்பையே கூட அகற்றிக்கட்டும். அப்போ அவரே வந்து சொல்கிறார், அப்போ வந்து கற்பப்பையே அகற்றிட்டா இங்கே வந்து மனித குலமே விருத்தி அடையாமல் போயிருமே அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு காலம் வந்து விருத்தி அடைந்த மனித குலம் இந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சுருக்கு, ஒன்றுமே செய்யாத மனித குலம் விருத்தி அடைஞ்சான்னா விருத்தி அடையாட்டி என்ன, ஏன் அந்த புல் பூண்டு ஜீவராசிகளாம் விருத்தி அடையட்டுமே, பெண்ணை ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய மனித சமூகம் இதற்காக விருத்தி அடையணும் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு ரேடிக்கலான புரட்சிகரமான சிந்தனை. ஆனால் இதை பற்றி எந்தவித குறைந்தபட்ச அறிவுமே இல்லாமல் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேள்வின்னு கேட்டிங்கன்னா சாதாரண பொது மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, இவர் வந்து இதுவே வேணாங்கிறாரு, யாரும் யாரோடையும் போகலான்ங்கிறாரு, குழந்தையை பெற்றுக்கக்கூடாதுங்கிறாரு. அவர் ஏன் சொல்லணும்னா, பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்கள் சுயேட்சையாக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் இன்னைக்கு வந்து 30களில் இருந்த எல்லாமே இன்றைக்கி நிறைய மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நமக்கு கூட்டு குடும்ப முறைங்கிறது உடைந்து இருக்கிறது. பெண்கள் வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, திருமணம் செய்து கொள்வது, இது விவாகரத்து செய்வது, இதெல்லாமே வந்து நடைமுறையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பெரியார் பேசிய ஒரு புரட்சிகர சிந்தனை அது. இதில் 4 வரையும் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசுகிறீர்களே வந்து அது வந்து என்னென்னா வந்து சென்டிமெண்டலாக இப்படி பேசுகிறப்ப, ஏன்னா இந்த சமூகங்கிறது வந்து பெரியார் அளவுக்கு முற்போக்க உடனேலாம் மாறிடாது. இது ஒரு பாசாங்கான சமூகம் தான். இன்றைக்கி வந்து ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுங்கிறது, ஆண் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பெண்ணுங்கிறவ வீட்டில் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது புத்தி. அப்போ வந்து என்னன்னா வந்து பெரியார் அப்படி தான் இருக்குது, இப்பயே அப்படி தான் இருக்குங்கிறப்ப பெரியார் இப்படி சொன்னார்னா உடனே ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவனே அப்படி தான் இருக்காங்கிறப்ப அவன் ஏற்றுக்க மாட்டான். அவங்க மத்தியில் பெரியாரை கொண்டு போய் எதிராக நிறுத்துவது அப்படிங்கிறது தான் சீமானுடைய திட்டம். இந்த 2 விஷயத்தை தமிழ் மொழியை பற்றி இப்படி சொல்லிட்டாரு, பெண்ணியங்கிற பேரில் வந்து இதெல்லாம் ஒழுக்கக்கேடா பேசிட்டாரு. அதனால தான் நான் அந்த விவாதத்தில் சொன்னேன், பெரியார் ஒழுக்கக்கேடெல்லாம் பேசலை, பெரியார் ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது கேள்விக்கு உட்படுத்துகிறார். அவர் என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பாலியல் உறவு கொள்ளுகிறார்களா, 2 பேத்துக்கு உள்ள சம்மதம் இருந்ததுன்னா 3வது ஒரு ஆள் அதில் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. இது கற்பு, இது ஒழுக்கம், இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கோர்ட்டே அதுதான் சொல்லுது. கோர்ட்டே இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா, 2 பேர் சமூகத்தோட பாலர் கொண்டால், ஒரு 18 வயதான ஒரு பையனும் பொண்ணு வந்து பாலர் கொண்டால் அதில் வந்து மற்றவங்க தலையிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. மனைவியை வற்புறுத்தினா கூட குற்றம்னு சொல்லுது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் என்ன கொடுக்குதுன்னா, வழக்கில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது, கள்ளக்காதல்ங்கிற ஒரு வார்த்தை, அது பெண்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போன வருஷம் வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குது. இதை வந்து 1930களில் பெரியார் பேசுறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து புரட்சிகரமாக பேசியிருக்காரு. நீ இன்னும் பிற்போக்கா சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு பெரியார் தப்பு பண்ணிட்டான்னு பேசுறதுன்னு அர்த்தம். சரி, ஓகே, நீ வந்து என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பெரியார் வந்து ஒழுக்கம் கிடையாது, இதுனா நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா? அப்போ ஒன்று அதுக்கு நேர்மையாக இருக்கணும், இல்லாட்டி இதுக்கு நேர்மையாக இருக்கணும். பெரியார் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு பாலுறவு கொள்வதுன்னா 2 பேத்துக்கு சம்மதங்கிறது தேவை அப்படிங்கிறாரு. யாரையும் ஏமாற்றியல்ல, இல்லை யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி ஒரு பாலியல் போதை உங்கள் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பெரியார் ஒழுக்கத்துக்கு எதிரானவராக இருக்குங்கிறீங்க வந்து. அதனால தான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து பெண்கள் வந்து கற்பாட்சின்னு அவர் சொல்கிறது வந்து, பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை வந்து அவங்களுக்கு வேணும், குழந்தை பெற்றுக்கொள்வதோ கொள்ளாமல் இருப்பதற்கும். கற்பாட்சி அப்படின்னு தான் சொல்கிறார். ஏற்கிறதும் மறுப்பதும் அவங்களோட உரிமைங்கிறார் வந்து. ஆனால் உடனே பெரியார் கற்பப்பையே தூக்கி போட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கருக்கலைப்பு புகார்கள் இருக்குது. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன முதல்ல தகுதி இருக்குது
அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விதமான பதிலுமே இல்லை. மிக முக்கியமாக இன்னொன்று அவர் சொல்வது என்னென்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் சிலைக்கு கூட நீங்கள் அருகாமையில் வந்து பக்கத்தில் வைப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னு சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கூட கேட்டு போகிறேன்னு திரு சீமான் அவர்கள் சொல்கிறார். பெரியாருக்கும் அம்பேத்கருக்கான ஒற்றுமைகளை சொல்ல முடியுமா? இல்லை, முதல்ல இது எல்லாத்தையுமே மற்றவங்க சொல்கிறாங்கன்னா சீமானுக்கு என்ன தான் வேலை? நீங்கள் ஒரு ஆதாரம் கேட்டால் நாட்டுடைமை ஆக்குங்கிறீங்க. அப்புறம் நாட்டுடைமை இப்போ நீங்கள் திருப்பி ஆதாரம் கேட்டால் பெரியாரும் அம்பேத்கரும் ஒத்த சிந்தனை இருக்கவங்கன்னு 2 பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் வா விவாதி அப்படிங்கிறாரு. பெரியாரிஸ்ட்டுக்கும் அம்பேத்கரிஸ்ட்டுக்கும் வேறு வேலையே கிடையாது. இவர் முன்னால் விவாதித்து நிரூபிக்கிறதா வேலையா? நீங்கள் போய் படிங்க, பெரியார் அம்பேத்கரையும் படிங்க. 2 பேரும் இவ்வளோ முரண்பாடாக இருக்காங்க, 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் மற்றவங்ககிட்ட வந்து கேட்குறீங்க 2 பேரும் ஒத்த சிந்தனையில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறது? இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் சிலைக்கு கூட பக்கத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் படித்து அதை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் முதல்ல? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமுருகன் காந்தி தான் கூப்பிட்றாரு நீ விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு. திருமுருகன் காந்தி விவாதத்துக்கு கூப்பிட்டா என் வீட்டுக்குள்ளே போய் பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. என் தம்பி தங்கச்சி போய் விவாதிக்கணுங்கிறாரு. வீரமணி விவாதத்துக்கு வரணுங்கிறாரு. வீரமணி வந்து பகவத்கீதை ஆராய்ச்சி கீதையின் மறுபக்கம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அருண் சோரி வந்து அம்பேத்கரை பற்றி அவதூறாக எழுதுனப்போ அருண் சோரியை மறுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடக்கிறப்ப அங்கே போய் கலாய்வு பண்ணி புத்தகங்கள் போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகம் வீரமணி எழுதியிருப்பார். சீமன் என்ன எழுதியிருக்காரு? வாயில் வட சொல்றதை தாண்டி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன பேசியிருக்காரு? பாரதியாருடைய ஒரு பாட்டு வந்து தொன்று நிகழ்ந்த தனித்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அந்த பாட்டு பாரத தாய்ங்கிற டைட்டிலே பாரதியார் எழுதி வச்சிருக்காரு. தமிழ் தாயை பற்றி பாரதியார் வந்து பாடியிருக்காருன்னு பேசார். பாரதியார் பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. நாட்டுடைமையாக்கப்படுறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு வேகத்தில் அவர் சொல்லும்போது கூட இல்லை வேற என்ன சரியா சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது கரெக்டாக சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து இல்லை, அது வந்து இப்போ இந்த மாதிரியான தத்துவங்கள் சொல்லும் பொழுது அவர் வந்து ஜாதி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை நாம் இப்போ என்னால் அந்த ஒற்றுமையை சொல்ல முடியும். அதாவது அம்பேத்கருக்கும் ஜாதிய எதிர்ப்பு அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு இவருக்கு இருந்துச்சு, பெரியாருக்கு இருந்துச்சு. அதை தாண்டி அவர் வந்து இந்த மொழி அபிமானம், இந்த பெண்ணிய சிந்தனைகள், அது இதெல்லாம் வந்து பெரியார் வந்து நெகட்டிவாக இருந்தார், அம்பேத்கரை வந்து ஒப்பிடவே முடியாது அப்படின்னு அவர் துண்டு துண்டாக ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் அடுக்கிக்கிட்டே தானே போகிறாரு. அதுதாங்க நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ மொழி அபிமானத்துக்கு பெரியார் எதிராக இருந்தார் அப்படின்னா அம்பேத்கர் மொழி அபிமானத்துக்கு என்ன ஆதரவாக இருந்தான்னு சொல்லணும்ல. அதெல்லாம் அப்போ இங்கே பெரியாரும் அம்பேத்கர் இந்த விஷயத்தில் முரண்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும்ல. நீங்கள் அம்பேத்கருடைய மொழிங்கிறது என்ன? அவருடைய தாய்மொழி மராத்தி. இவருடைய தாய்மொழிங்கிறது தமிழர். நாங்கள் தமிழர்கள், நீங்கள் கன்னடம்னு சொல்லிங்க, வந்து கன்னடம்னே கூட வச்சுக்கோங்க. அவரும் மராத்தி மொழிக்கு என்ன பற்றோடு அவர் இருந்தார், என்னெல்லாம் செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஏதாவது இங்கே தமிழ் தேசியம் மாதிரி அங்கே மராத்தி தேசிய கட்சி எதுவும் ஆரம்பித்தார் அம்பேத்கர்? அவராக ஆரம்பித்தது SC/ST ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஆரம்பித்தார். இந்திய குடியரசு கட்சி தான் ஆரம்பித்தார் அவர். அது மராத்தியை மையப்படுத்தி ஒரு கட்சியோ அரசியலோ அவருக்கு அம்பேத்கர் கடைசி வரைக்கும் பேசவே இல்லையே. அவர் மொழியை மையப்படுத்தி எதுவுமே பேசவே இல்லையே. அவரும் வந்து மொழி அடிப்படையிலான அரசியலை அம்பேத்கர் முன்வைக்கவே இல்லையே. அவர் முன்வைத்தது முழுக்க சாதி ஒழிப்பு அரசியல் அப்படிங்கிறது தான் வந்து அம்பேத்கர் முன்வைத்தார். இவர் ஒன்று எதையும் படிக்கிறது, இல்லாட்டி அறகுறையாக படிக்கிறது, இல்லைன்னா படிச்சுட்டே வேணுன்னே போய் சொல்கிறது, அல்லது ஒன்று அறகுறையாக சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ தமிழரசன் பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு அவர் பேசுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழரசன் தனித்தமிழ்நாடு கட்டார், எங்களை எல்லாரும் கேட்பாங்க தனித்தமிழ்நாடு கேட்கக்கூட மாட்டீங்களான்னு. இந்தியாவே எங்களோட நாடு, அம்பேத்கரே சொல்லிட்டாரு, தமிழர்களுடைய நாடு தான் இந்தியாங்கிறார். அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கர்னா வந்து இந்தியா முழுக்க நாகர்கள் பரவி இருந்தார்கள், அவர்களில் வந்து தமிழ் மொழியை வந்து பற்றி கொண்டவர்கள் திராவிடர்களாக இருந்தார்கள், அதை விட்டுட்டு சமஸ்கிருதத்துக்கு போனவங்க நாகர்களாகவே இருந்தார்கள், வட இந்தியாவில் இருந்தார்கள், தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் திராவிடர்கள். அப்போ திராவிடர்கள் தான் அம்பேத்கர் பேசுகிறார். நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் தமிழ் மொழியை பற்றி அம்பேத்கர் பேசுகிறாங்கிறத மட்டும் வச்சுட்டு பொய் பேசுறதுக்கு இல்லையா? இதுதான் வந்து சீமானுடைய பிரச்சனை. நீங்கள் அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்துட்டிங்கன்னா 3 மிக முக்கியமான செயல்பாடுகளாக அவருடைய செயல்பாடுகளை சுருக்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து சாதிக்கு அடிப்படையாக இருந்தது இந்து மதம். அப்போ இந்து மதத்தை வந்து இந்து மதத்துடைய புராணங்கள், அவருடைய சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கடுமையாக விமர்சிப்பது, அதற்கான மிகப்பெரிய ஆய்வு பணிகள் அவர் மேற்கொண்டு கடுமையாக வந்து அதை விமர்சித்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு போக வேண்டும், அதுக்காக அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் அப்படிங்கிறத அவர் முன்வைத்தார். அது வந்து காந்தியோட அவர் வந்து விவாதித்தார். அது கலந்துக்கிட்டார். அப்புறம் பூனா ஒப்பந்தம் நடந்தது. மூன்றாவது வந்து இனிமேல் இந்து மதத்தில் இருப்பதனால நமக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்லி வெளியேறி பௌத்த மதத்துக்கு மாறினார். இந்து மதத்தை விமர்சித்தல், இந்து மதத்துடைய சாஸ்திரங்கள், இந்து மதத்துடைய பழக்க வழக்கங்கள், இந்து மதத்துடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் விமர்சித்தல், வேதங்கள்லேருந்து ஆரம்பித்து. ரெண்டாவது வந்து தாழ்த்தப்பட்டோருக்கான தனி வாக்குரிமை, தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை. மூன்றாவது வந்து மதமாற்றம். இந்த அம்பேத்கருடைய 3 அரசியல் நிலைப்பாடுகளையும் அகில இந்திய அளவில் ஆதரித்த
ஒரே தலைவர் பெரியார் தான், ஒரே தலித் அல்லாத தலைவரும் பெரியார் தான். ஏன்னா தலித்து தலைவர்களை அம்பேத்கருடைய பல நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க, நீங்கள் MC ராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இரட்டை வாக்குரிமைங்கிற கோரிக்கை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கருடைய பௌத்த மத மாற்றம்ங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெரியார் எல்லாவற்றையுமே வந்து ஆதரித்தார். அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், உங்களுக்கும் அவர் தான் தலைவர்னு சொன்னவர் வந்து பெரியார். நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் அம்பேத்கரையும் பெரியார் ஒன்றா வைக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் அந்த 3 விஷயம் சொல்கிறேன், இதைத்தான் பெரியாருமே பேசுகிறார். பெரியார் இந்து மதத்தை கடுமையாக விமர்சித்தார். அவர் வந்து வேதங்களை வந்து விமர்சித்ததை போல பெரியார் வந்து வேதங்களை விமர்சிக்கிறார், சாஸ்திரங்களை விமர்சிக்கிறார், இதையும் தான் விமர்சிக்கிறார். அதே மாதிரி அவர் பௌத்த மாற்றத்தை முன்வைத்தார். இவருமே வந்து நீங்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து நீங்கள் வந்து ஜாதியில் வந்து வெளியே போனால் நீங்கள் இஸ்லாமியனா மாறு, பௌத்தமா மாறு அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் பெரியாருமே பேசுகிறார். அவர் அப்படி பேசினவரே அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக அவர் சொன்னார். அவங்கெல்லாம் வந்து நம்ம ஆட்களே கிடையாது, அவங்களால தான் வந்து நிறைய இங்கு நாட்டுக்கு வந்து ஊர் விளைவிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அப்படி சொன்னாருங்களா? இல்லை, அது 1962 அவர் வந்து காமராஜரை ஆதரிப்பது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிற போது அப்போ வந்து ராஜாஜிக்கு எதிராக காமராஜர் ஆதரவுங்கிற நிலைப்பாடை பெரியார் எடுக்கிறார். அப்போ முஸ்லீம் லீக் கட்சி வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. இப்போ ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறாங்க. முஸ்லீம் லீக் கட்சி வைக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர்கள் வந்து பார்ப்பனர்களோட ஏன் போகிறாங்க, இவங்க பார்ப்பனர்களுக்கு எதிராக நம்ம இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம், பார்ப்பனர்கள் வந்து இவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே எதிரிகளாக இருக்கிறப்ப இவங்க வந்து காமராஜரை ஆதரிக்காமல் பார்ப்பன ராஜாஜி பின்னால் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து விகிதாச்சார அடிப்படையில் வந்து இவங்களுக்கான உரிமையை தந்துட்டோம்னா இந்த தொல்லைகள் ஒழியும், அதுக்காக தான் அவங்க பாப்பாம் பின்னால் போக வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நீங்கள் முழு கட்டுரை படிக்கணும். 1962 அவருடைய பிறந்தநாள் செய்திகளை வந்து முழு கட்டுரை எடுத்து படிக்கணும். 4 வரி, அதாவது பெரியாருடைய ஒரு முழுமையான பேச்சு, பெரியாருடைய ஒரு முழுமையான கட்டுரை, இதில் இந்த 4 வரியை மட்டும் எடுத்து பிச்சு போட்டு இது பெரியார் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒன்று. அதை முழுசாக படிச்சுட்டு அதை பற்றி விவாதிப்பது, பின்னால் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சூழல் இருந்தது, இதெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம பேசுகிறோம். 4 வரி மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று தப்பாகவும் தெரியும், முரண்பாடாகவும் தெரியும். அப்போ ஒன்று சொன்னாரே இப்போ ஒன்று சொன்னாரே அப்படிங்க தோணும். ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கையுடைய அரசியல் வாழ்க்கையுடைய சாராம்சம் என்ன, எங்கே அவர் மாறுபடுறாரு அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம விவாதிக்கிறோம். இது சீமானுடைய நோக்கமே என்னன்னா, இன்னொன்று இவங்க எடுத்துகிட்டு வர எந்த பெரியார் மீதான விமர்சனம் பண்ணதாவதுமே இவங்க தேடி கண்டுபிடிச்சு படித்ததெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து பெரியார் மேலே குணாவும் ரவிக்குமார் முன்வைத்த பழைய விமர்சனங்கள் தான். இவங்க தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உழைப்போ அறிவோ எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு 25 புத்தகம் வந்து அதுக்கு பதில் சொல்லி வந்திருக்கிறது. நான் கூட ஒரு புத்தகம் இருக்கேன், பெரியார் அறம் அரசியல் அவதூறு. இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டது முதல்ல அதை படிங்க, அதில் இல்லைன்னா வாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எதையுமே படிக்க மாட்டீங்க, கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒன்று சொல்லிடுவீங்க, அது ஆதாரம் கேட்டால் அதை நாட்டுன்னு வாக்குவீங்க. இருக்கிற புத்தகத்தையே படிக்கலையே நீங்கள். இப்போ இதை பேசுகிற பொழுது அதே நேரத்தில் அவர் இதை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பேசும்போது நாங்கள் வந்து பிரபாகரனின் பிள்ளைகள், நாங்கள் வந்து இதை வந்து மிக கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் இப்போ கூட ஒரு விவாதத்தில் வந்து அவர் பிரபாகரனுக்கும் எதிரானவர்னு சொல்கிறார். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, பெரியார் வந்து தமிழுக்கு எதிராக இருந்தாரா ஆதரிச்சாரா? இப்போ புத்தகங்கள் கிடைக்குது, குடியரசெல்லாம் வந்து அது காப்பிரைட்ஸே இல்லை, அது ஏற்கனவே குளத்தூர் மணி வந்து அதை எப்பயோ மீட்டு கொண்டு வந்து விட்டுருக்கிறார். இந்த பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ அவர் செய்திருக்கிறது என்ன? ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவர் இங்கிருந்து சில உதவிகளை பெற்று தான் போய் அங்கே செய்கிறாரு, அங்கே கடமையாற்றுறாரு. தமிழ்நாட்டிற்கு அவர் நேரடியாக செய்திருக்கிறது என்ன? அது ஒரு தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் எப்படி ஒரு முன்மாதிரியாகிறார்? ஆக்சுவலாக வந்து அப்படி வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் அந்த தொலைக்காட்சி வார்த்தையோட சொன்னேன் வந்து சீமான் சொன்ன ஒரு பொய், பிரபாகரனோ அல்லது புலிகளோ இருக்கிற வரைக்கும் தமிழக மீனவர் படுகொலை என்பதே நடக்கவில்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பொய். செய்தித்தாள் படித்தாலே தெரியும், அவங்க இருந்தப்போ தான் அதிகமாக நடந்தது. மிக முக்கியமான காரணம் என்ன, புலிகளுக்கு இங்கே இருந்து பெட்ரோல் கடத்தினார்கள், டீசல் கடத்தினார்கள், உதவிகள் செய்தார்கள் அடிப்படையில் சிங்களவர்களுக்கு, குறிப்பாக இலங்கை கடற்படைக்கு வந்து தமிழக அந்த கோபத்தை அவங்க மேலே காட்டினாங்க. புலிகள் மீதான கோபத்தை தமிழக மீனவர்களால் காட்டினாங்க. நீங்கள் 2009க்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் மீனவர்கள் வந்து கைது செய்வது, படகுகளை பிடிப்பது, அவங்களோட உடைமைகளை சேதப்படுத்துவது, மொட்டையடித்து அவமானப்படுத்துவதெல்லாம் இருக்கும். கொலைகள்ங்கிறது குறைஞ்சிட்டே வந்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை, மீனவர் படுகொலைங்கிறதே இல்லை. மோடி அதை தான் தன்னோட சாதனை அவர் கிளைம் பண்ணிக்கிறார். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் 2009 இந்த இறுதிப்போருக்கு பிறகு அங்கே விடுதலை புலிகள் இல்லாதப்ப அவங்களுக்கு மீனவர்கள் அந்த கோபத்தை அவங்களுக்கு இல்லை. அது வந்து மீனவர்களுடைய படுகொலைகளாக இங்கே இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, நீங்கள் வந்து இவர்
இங்கே மீனவர்கள் படுகொலை அப்படிங்கிறது நடக்குது. சீமான் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. அதாவது பிரபாகரன் இருந்தனால தான் மீனவர்கள் படுகொலை நடக்காமல் இருந்துச்சுன்னு இல்லை, பிரபாகரனும் புலிகளும் இருந்தப்போ தான் மீனவர் படுகொலை நடந்தது. அப்போ ஏன் அவங்க அதை தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் ஈழத்தமிழர்கள்னா, அப்போ அவங்களுக்குமே தமிழக நாட்டு மீனவர்கள் தொப்புள் குடி உறவுகள் தான். அப்போ நம்ம ஈழத்தமிழர்கள் கொலை செய்யப்படுவது நம்ம வேடிக்கை பார்த்துருந்தோங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டை நீங்கள் புலிகள் மேலேயும் நீங்கள் சுமத்தலாம். தமிழக மீனவர்கள் படுகொலை செய்திருந்தப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன்னா சிங்கள கடற்படை தான் இவங்களை அடிக்குது. என்ன காரணம் அப்படின்னா இது புலிகளை கொச்சைப்படுத்துவதற்காக விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை. புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதல் இருந்தது. என்னன்னா அவங்களுடைய போராட்டங்கிறது ஈழத்தை மையப்படுத்திய போராட்டம். தமிழீழம் வாங்குவதுங்கிற ஆயுத போராட்டம் தான் அவருடைய முழு போராட்டங்கிறது. அந்த போராட்டத்துக்கு சாதகமாக பலரையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அன்னைக்கு இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசாக இருக்கட்டும், எம்ஜிஆர் தலைமையிலான தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், திமுக காரர்களாக இருந்த வைகோவாக இருக்கட்டும், சுப்புலட்சுமி ஜெகதீசனாக இருக்கட்டும், கொளத்தூர் முனி, கோவை ராமகிருஷ்ணன், எல்லாருமே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு காணொலி கூட பேசியிருந்தார். கொளத்தூரில் தான் தங்கியிருந்தது, கேம்பில் இருந்தது, அங்கே அவர்கள் உணவு சமைத்து கொடுத்தது, அது எல்லாம் இப்போ அதை நீக்கிட்டாங்க. முன்ன திரு பிரபாகரன் அவர்களுடைய காணொலிகள்லாம் இருந்துச்சு. அவங்க அவங்களுடைய போராட்டத்துக்கான எல்லா உதவிகளுமே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் அதே நேரத்தில் என்னன்னா அவங்க முழுக்க இந்த போராட்டம் முழுக்க எங்களுடைய மண்ணை மையப்படுத்திய போராட்டம், எங்கள் மண்ணுக்கான விடுதலைக்கான போராட்டம் அப்படிங்கிறது தான் இருந்தாங்களே தவிர பக்கத்தில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவுடைய எந்த அரசியல் பிரச்சனையிலையும் அவங்க தலையிடலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஈழ ஆதரவு போராட்டங்கள் நடந்து கொண்ட காலகட்டத்தில் இங்கே இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள், மண்டல் கமிஷன் பற்றி வந்தது, பாபர் மசூதி இடிப்புங்கிற பெரிய பிரச்சனை வந்தது, இந்தி திருப்புக்கு எதிரான போராட்டங்களும் தமிழ்நாட்டில் நடந்தது. 2 முறை திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. புலிகள் பிரச்சனையை காரணம் கட்டினா திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஜெயின் கமிஷன்ல திமுக மேல குற்றம் சாமத்தப்பட்டது. எந்த மத்திய அரசை கலைக்க. ஆமா, புலிகள் அதை பற்றி எந்த விதமான ஒப்பீனியனுமே சொல்ல. இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுதங்களை மௌனிக்கிறோம்னு கடைசியில் அவங்க அறிவிச்சாங்களா, அது வரைக்குமே அவங்க இந்திய அரசு மேலேயோ தமிழ்நாடு அரசு மேலேயோ திமுக மேலேயோ அண்ணா திமுக மேலேயோ யார் மேலேயுமே எந்த விமர்சனமே அவங்க வைக்கவே இல்லை. இப்போ இவர் திட்டத்தை மட்டுமே வேலையை வச்சுட்டு இருக்காரு சீமான். அப்படி அவங்க யாரையுமே திட்டவே இல்லை, யாரையுமே விமர்சிக்கவில்லை. அவங்க இந்த போராட்டம் முழுக்க எங்கள் மண்ணுக்கான போராட்டம், இதை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேசியம்னா என்னங்கிற ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அவர்கள் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட தேசியத்தை பேசவில்லை. சீமானுக்கு தேசியம்னா என்னன்னே தெரியாது. அங்கிருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயுமே இங்கே ஈழ ஆதரவாளர்களாக இருந்த நீங்கள் வைகோவாக இருக்கட்டும், நெடுமாறன், கொளத்தூர் எல்லாருமாக இருந்தாலுமே பிரபாகரனை பொறுத்தவரை அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவுங்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்துக்கு உதவி செய்தார்கள். அங்கே போனாங்க, எல்லாமே பண்ணாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது வேற, சூழல்ங்கிறது வேற, இங்கே இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது வேற. 2 பேருமே ஒரே மொழி பேசினார் கூட தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ங்கிறது வேற, ஈழத்தினுடைய அரசியல் சூழல்ங்கிறது வேற. இங்கே சாதி முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட வேற வேற. இங்கே பார்ப்பனர்கள் தான் சாதியினுடைய உச்சத்தில் இருக்கவங்க, அங்கே பார்ப்பனர்கள் அதிகார உச்சத்தில், அங்கே வெள்ளாளர்கள் தான் உச்சத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வெள்ளாளர்கள் பிரபாகரனே இழிவாக பார்க்கிற ஒரு வரலாறெல்லாம் உண்டு. அங்கே வேற. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்போ இவர் சீமான் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பார், மொழிதான மொழிதான முதல்ல. மொழியின் அடிப்படையில் மட்டுமே ஒரு தேசியம் அமைவதே கிடையாது. முதல்ல தேசியம்னா என்னென்னு இவருக்கு தெரியாது. தேசியம் என்பது ஒரு கற்பிதம் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேசியத்தினுடைய வரையறை மாறும். மொழியை அடிப்படையாக வைத்து மட்டுமே தேசியம் அமைவதில்லை. நீங்கள் காஷ்மீர் எடுத்திங்கன்னா காஷ்மீர் பண்டிட்டுடைய மொழியும் அங்கே போராடக்கூடிய முஸ்லீம்களுடைய மொழியும் ஒரே மொழி தான், கத்வாங்கிற காஷ்மீரி மொழி. ஆனால் இப்போ காஷ்மீரி பண்டிட்டு காஷ்மீரியாக தன்னை உணர்வதே கிடையாது. அவன் காஷ்மீருடைய விடுதலைக்காக போராடுவதே கிடையாது. ஈழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ் பேசக்கூடிய 3 தமிழினம் இருந்தது. ஒன்று ஈழத்தமிழர்கள், மலையக தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள். மலையக தமிழர்கள் ஈழ போராட்டத்துக்கு வரவே இல்லை. ஈழத்தமிழர்கள் மலையக தமிழர்களை தங்களை விட தாழ்ந்தவர்களாகத்தான் நினைத்தார்கள். அதெல்லாம் பெரும்பாலும் தலித்துகள் தான் மலையக தமிழர்கள். அவங்க ஈழ போராட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ என்னன்னா இஸ்லாமிய தமிழர்கள் கூட ஒரு போராட்டத்தை பிரித்து அவர்கள் எல்லாம் உடனே வெளியில் போகணும்னு சொல்லி பின்னால் 1990 அவர் யாழ்ப்பாணத்தை விட்டு அவர் வெளியேற்றுகிறார். நீங்கள் இப்போ முஸ்லீம்களை பெரியார் தப்பாக பேசிட்டார் சொன்னாலே இவருடைய சீமானுடைய அஜெண்டாவே என்னன்னா, நீங்கள் உடனடியாக என்னன்னா முஸ்லீம்களை ஏதோ பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டார் பெரியார், 4 வரியை எடுத்து வச்சுட்டு பேசுனா, யாழ்ப்பாணத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களே பிரபாகரன் வெளியேற்றுகிறார். இரவோடு இரவாக 500 ரூபா பணத்தை எடுத்துட்டு வெளியேறுங்கன்னு. காத்தான்குடி பள்ளிவாசலில் படுகொலை நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், இவங்க இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. எராவூருங்கிற ஊரில் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால் நீங்கள் சொன்ன சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் அதுக்கு வருத்தமே தெரிவிக்கிற பிரபாகரன். இப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, இப்போ நீங்கள் பெரியார் முஸ்லீம்களுக்கு எதிர்னு சொன்னால் பிரபாகரன் மட்டும் யோக்கியமாக அவர் முஸ்லீம்களுக்கு எதிர்னு நம்ம பேசணும். நம்ம பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டணும். அப்போ பெரியார் மீதும் பிரபாகரன் மீதும்
2 பேர் மேலும் வந்து பற்றுதல் கொண்டவர்களை வந்து பெரியாருக்கு எதிராக கொண்டு போய் நம்மளே வந்து நிப்பாட்டணும். இதுதான் சீமானுடைய அஜெண்டா. இதை தான் அதனால தான் அவங்க திருப்பி உட்காந்துட்டு இந்த விஷயங்களை பற்றி தமிழ் இதங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரபாரனை பொறுத்த வரைக்கும் அல்லது விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய மண்ணை மையப்படுத்தியது. நம்ம அதுக்கு ஆதரவு தான் கொடுக்க முடியுமே தவிர அதை அப்படியே நீங்கள் இங்கே இறக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது வேற. இங்கே தமிழ்நாட்டுக்கு பிரபாரன் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே பிரபாரன் ஒன்றுமே செய்யலை, செய்யவும் வேண்டியதில்லை, செய்யவும் முடியாது. அவர் வந்து ஈழப்போராட்டத்திற்கான ஒரு தலைமகன். அவர் ஈழப்போராட்டத்துக்கு தான் செய்வார். வந்து இவர் மாதிரியான ஒரு பித்தலாட்டக்காரர்கள் தான் இதை வச்சு ஏமாற்றிட்டே இருப்பாங்க. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இவர் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள், நாங்கள் வந்து இதை விட மாட்டோம், நீங்கள் பிரபாகரன் பிள்ளை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் இருக்கும்போது இன்றைய புதிய வாசிப்பாளர்கள் இளைஞர்கள்லாம் அப்போ அவர் யார், அவர் என்ன இங்கே செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற கேள்வி இயல்பாக வரும்ல. என்ன 2-3 பேர் கேட்டாங்க. இளைஞர்கள் இன்றைக்கு இருக்க புதிய வாசிப்பாளர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, அவர் எப்படி என்ன மாதிரி அப்படின்றத இந்த கேள்வி உங்களை மாதிரி இருக்கிற வச்சோம். இந்த பிரபாகரன் என்றைக்குமே அவர் கிளைம் பண்ணிக்கவே இல்லைங்க. நான் வந்து தமிழ்நாட்டோடைய அரசியலுக்கு முன்னோடின்னு அவர் என்னைக்குமே நான் சொல்ல, அவர் இந்த அரசியல் விஷயங்களை அவங்க தலையிடவே இல்லை. அவங்க வந்து நான் அரசியல் நீங்கள் வந்து என்னை தான் தலைவராக எடுத்துட்டு நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிலாம் அவர் சொல்லவே கிடையாது. இன்னொன்று வந்து சரி ஓகே, நீங்கள் இப்போ பிரபாகரன் நீங்கள் முன்னோடியாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் பிரபாகரனோட ஆயுத போராட்டம் நடத்துகிறாரு தனித்தமிழ் இல்லாமல், நீங்கள் ஆயுத போராட்டம் நடத்தலை, நீங்கள் தனித்தமிழ்நாடும் கேட்கல, நீங்கள் கவுன்சில் எலெக்ஷன் நின்றுட்டு இருக்கீங்க, தேசியம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இதுவே ஒரு கேலிக்குத்தான ஒரு விஷயம். அங்கே வந்து இப்போ வந்து ஜேவிபிக்கு இப்போ இவர் வந்திருக்கா, அனுரா வந்திருக்கா இல்லையா, ஜேவிபி கட்சிக்கு சிங்கள கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ் தேசிய கூட்டமே கூட அதுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ அங்களுடைய நிலைமை என்ன? அவங்க இன்னைக்கு தமிழீழம்ங்கிற விஷயத்துக்கு அவங்க போகவே கிடையாது. வந்து நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறீங்க, நீங்கள் அங்கேயும் போய் தமிழீழம் வாங்க மாட்டீங்க, அவங்களுக்காக இங்கேயும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வந்து என்ன இங்கே தனித்தமிழ்நாடு வாங்க போகிறதில்ல நீங்கள் வந்து. அப்போ என்ன உங்களுடைய நோக்கம்? பிரபாகரனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பிரபாகரனை வைத்து ஏமாற்றிருக்கீர்கள், பணம் சம்பாதித்தீர்கள் என்பதை தாண்டி ஒன்றுமே பண்ணலாம். இன்னைக்கு ஏர்போர்ட்டில் அவருடைய ஒரு நிருபர் கேட்டார், ஒரு பெண் நிருபர் தான், அவங்க அண்ணன் பையன் சொன்னார்னு. அதுக்கு அவர் உதிர்த்த வார்த்தையும் அவருடைய இயல்பையும் நீங்கள் கவனிச்சிங்களா? பார்த்தேன் நான். அதில் என்னென்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பிக்காளி பையன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேற ஒரு வார்த்தை சொன்னதாக நமக்கு தகவல்கள் வருது. ஆனால் பிக்காளி பையன் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நானே அந்த வார்த்தையை சொல்லிடுறேன். இப்போ இந்த கேமரா முன்னாலே சொல்கிறேன். இன்னொரு வார்த்தை என்னால் கேமரா முன்னாலே சொல்ல முடியலை, அது வந்து தவறான வார்த்தை அப்படிங்கிறனால. ஆனால் பீப் போட்டாங்க, புதிய தலைமுறையில் பீப் போட்டாங்க. பிக்காளி பையங்கிற வார்த்தை ரொம்ப இயல்பான வார்த்தை, அதுக்கு அவங்க பீப் போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்னொரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் அப்படிதான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கிறது. வந்து அது ரொம்ப அபத்தமான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயம் என்னன்னா, பெரியார் வந்து தமிழர்களை வந்து இந்த அந்த மகன் என்று சொல்லுகிறார், ஏன் தமிழனை மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அது என்ன முடிச்சுட்டு இவரே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பெரியார் என்னன்னா, சூத்திரர்கள் அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியிலே இருக்குது. சூத்திரர்கள்னா வந்து போரில் வந்து பிடிக்கப்பட்ட அடிமையானவர்கள் 10-15 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, இந்த மாதிரியான வேசி மகன் அப்படிங்கிற ஒன்று இருந்து அம்பேத்கருடைய டெக்ஸ்ட்லேயே இருக்குது. வந்து சூத்திரர்கள் இவர் படித்ததே கிடையாதுங்க, எல்லாரும் படிச்சுட்டு போய் சொல்கிறான்னு அர்த்தம். சூத்திரர்கள் யாரிலேயே இருக்குது. அம்பேத்கர் ஒன்று சொல்கிறாரு, பெரியார் ஒன்று சொல்கிறாருன்னா, அம்பேத்கர் சொல்கிறதான் பெரியார் சொல்கிறார். அந்த இது இருக்குது. பெரியார் என்ன சொல்லுகிறாருன்னா, இவங்க வந்து மனு தர்மத்தில் இப்படி எழுதி வச்சுருக்காங்க, இதை வந்து போக்கணும்னு சொல்கிறார். அவர் இவங்களை திட்டலாம், இப்படி இருக்குது, இந்த இழிவு நமக்கு நீங்கணுங்கிறார். இது வந்து தமிழர்களை மட்டும் சொல்ல, சூத்திரர்கள் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சூத்திரர்களை தான் சொல்கிறார். அப்புறம் தமிழ்நாட்டில் செயல்படுறப்போ தமிழர்களை பார்த்து தானே பேச முடியும். அப்போ வந்து பெரியார் வந்து தமிழர்கள் இந்த வார்த்தை சொல்லி அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு பிரபாகரனுடைய அண்ணன் பையனை வேறு அதே வார்த்தை சொல்லி சொல்கிறாரு. வந்து அப்போ என்ன இதில் நேர்மை இருக்குது? வந்து இதுக்கு மேலே இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது? வந்து நம்ம வந்து அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் சிந்திக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? சீமான் சொல்கிறது எங்கேயாவது ஒரு தர்க்கம் இருக்கிறதா? முதல்ல வந்து தேசியம்னு பேசுங்க, தமிழ் தேசியமும் அவர்கிட்ட கிடையாது. தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்களாம் எதிரிங்கிறாரு. அவருடைய மனைவியே ஒரு தெலுங்குராக தான் இருக்காங்க. வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழீழத்துக்கும் அவங்க ஒன்றுமே செஞ்சது கிடையாது. இன்னொன்று பிரபாகரன் வச்சு இங்கே ஒரு அரசியலும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வேற, ஈழத்தினுடைய அரசியல் அப்படி அவர் பண்ண முடியாதுன்ற போது திரண்டிருக்கிற மக்கள் இந்த பேச்சை ரசித்து தான் திரண்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவருக்கு பின்னால் ஒரு எனர்ஜிக்கு ஏதோ ஒன்று இருக்கிறதா இளைஞர்கள் நினைக்கிறாங்களா? இல்லை, ஒன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து அவர் நல்ல ஒரு பேச்சாளர், சீமானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேச்சாளர். இன்றைக்கி அரசியல் கட்சிகள் அப்படியான பேச்சாளர்கள்ங்கிறது குறைந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் இப்போ நோம் சாம்ஸ்கி மாதிரியான அறிஞர்கள் உலகம் முழுக்கவே வலதுசாரிகள் வந்து செல்வாக்கு பெறுவதற்கு காரணம் இது வந்து போஸ்ட் ட்ரூத் பீரியட் அப்படிங்கிறாங்க. உண்மைக்கு பின்னான ஒரு காலகட்டம்.
நீங்கள் தேடி படித்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதை விட நிறைய ஃபேக் நியூஸ் தான் அதிகமாக பரவுகிறது. நீங்கள் வாசிப்புங்கிறது குறைஞ்சிருச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஃபார்வர்டு தான் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் வர்றாரு, அவர் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வழியாக தான் வர்றாரு. இந்தியாவில் மோடி வர்றாரு, இந்தியாவில் வந்து மோடி முதல்ல ஆட்சி காலகட்டத்தில் வந்து 2014 ஃபோட்டோஷாப்பு ஃபேக் நியூஸ் வழியாக தான் வர்றாரு. அதே மாதிரியான பொய் செய்திகள் தான் சீமானுடைய அடிப்படை. ஈழத்துக்கு போனேன், ஆமகரி சாப்பிட்டேன், அரிசி கப்பலை சுட்டேன், இல்லைருந்து ஆரம்பித்து எல்லாமே பொய்கள். இன்றைக்கி என்னென்னா மக்கள் வந்து தேடி படித்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சூழல் இல்லாமல் முழுக்க நம்ம வந்து பொய்களால் வந்து சூழப்பட்டிருக்கிறோம். அதோட அந்த பொய்களை ரொம்ப திறமையாக சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒருவராக சீமான் இருக்காருங்கிறப்ப இந்த வலதுசாரிகள் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு வலதுசாரி கட்சி. சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலதுசாரி. அவர் வந்து இந்த ஒரு வெற்றியை பெறுகிறார். இதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னால் உண்மைகளின் பக்கம் போய் நின்று தேடி படித்து இதை வந்து நீங்கள் வந்து இதாக கேட்டிங்கன்னா எந்த பதிலுமே இல்லை அவங்ககிட்ட. நான் இப்போ ஒரு 2 விதத்தில் வந்து வரலாற்று ரீதியான தகவல்கள் முன்வைத்து கேள்வி கேட்குறேன், ஒரு பதிலுமே அவங்களுக்கு இல்லை. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. பெரியார் சரியா திமுக சரியாங்கிற பதில தான் எதிர்கேள்வி தான் கேட்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வரலாற்று ரீதியாக எந்த விதமான அடிப்படையும் அரசியலோ எதுவுமே எந்த விதமான அடிப்படையுமே கோட்பாடோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து. அதை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அப்படி கோட்பாடெலாம் இல்லாமல் நடைமுறை ரீதியாக நாம் தமிழ் கட்சிங்கிறது கலகலத்து போயிடுச்சு. ஒன்று என்னென்னா, அவருக்கு வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசையே கிடையாது வந்து. அவர் வந்து இதை வைத்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்க, தேர்தலே ஒரு பிஸ்னஸாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை வந்து நாம் தமிழ் கட்சியில் பலருமே உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து தான் ஒவ்வொருத்தராக வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேஜில் வந்து நிற்கிறாங்க, காலேஜ் மேலே ஒரு பேஜ் வெளியில் போகும், ஒரு பேஜ் உள்ளே வருங்கிற மாதிரி. ஒரு எலெக்ஷன் என்ன கேண்டிடேட் அடுத்த தடவை அவங்க வந்து திருப்பி காசு இழக்க தயாரில்லை, அவங்க கட்சியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இன்னும் விஜயனுடைய வருங்கிறது மிக கடுமையாக நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும். அந்த விரக்தியில் தான் அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச. இன்றைக்கி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூலாக அவர் ஹேண்டில் பண்ணுறதே இல்லை, ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக அவர் மாறுகிறார்னு சொன்னால் அவரோட தோல்வியை, இயலாமையை, பலவீனத்தை வந்து சீமான் உணர்ந்திருக்கிறார் என்பதனுடைய அறிகுறி தான். அதுதான் இப்படியெல்லாம் வருது வந்து. தன்னுடைய கார்ல் மார்க்ஸ் சொல்வார், இப்போ இது தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்கியதன் மூலம் முதலாளித்துவம் தனக்கான புதைகுழியை தானே தேடிக்கொண்டது. சீமான் வந்து தன்னுடைய அரசியலுக்கான புதைகுழியை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய இந்த கோபம். இன்றைக்கி பிரபாவுடைய அண்ணன் மகன் பற்றி அவர் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய அரசியலுடைய முடிவை, அதற்கான புதைகுழிக்கான ஒரு அறிகுறி தான் அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த தெளிவான கருத்து பதிவுக்கு மீண்டும் ஒரு அமர்வில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.